அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2 டே சீரியல் ரிவ்யூ ஃபார் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட கார்த்திகை தீபத்து சீரியலில் ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டு இருந்தது கார்த்திக்கும் ரேவதியோட திருமணம் தான். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்த்திகை பிடிக்குமா, இல்லை ரேவதியை பிடிக்குமா, இல்லை சாமுண்டீஸ்வரி பிடிக்குமா, இல்லை பரமேஸ்வரி பாட்டியை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கார்த்திகை தீபத்து சீரியலில் திருமணம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தா 2-3 வாரமாக இழுத்துட்டாங்க. மகேஷை கடத்துறதும் நம்மளோட அதாவது கார்த்திகோட அம்மாவாக நடிக்க வந்தவங்களை கடத்துறதும் அந்த தேவி பாப்பாவை கடத்துறதும் இதே வேலையாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக நம்மளோட கார்த்திக்கும் ரேவதிக்கும் சாமுண்டீஸ்வரி பிளான் பண்ணபடி கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி எல்லாத்தையும் பொல்லாதையும் நம்மளோட ரேவதி கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் ராஜா மேலே இருக்கிற வெறுப்பை இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரேவதியோட தங்கச்சிங்க 2 பேருமே சேர்ந்துட்டு கார்த்திக் யாருன்னு தெரியாமலே கார்த்திகை பற்றி இல்லாத பொல்லாத வெறுப்பை வளர்த்து விட்டுக்கிறாங்க ரேவதியோட மனசுக்குள்ளே. நம்மளோட சாமுண்டீஸ்வரி அப்பயும் விட்டு வைக்கலைங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து விளக்கேற்ற வைக்கிறது, ஆர்த்தி கரைச்சி உள்ளே கூப்பிடுறது அவங்க அப்பாவும். அதுக்கப்புறமேட்டுக்கு நெல்லை கீழே தட்டி விட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே நம்மளோட ரேவதி அந்த விஷயத்தை மட்டும் செய்யலை. கடைசியில் நம்மளோட சாமுண்டீஸ்வரி இப்போ சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து கார்த்திக்கும் உடன்பாடு கிடையாது, நம்மளோட ரேவதிக்கும் உடன்பாடு கிடையாது. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் நம்மளோட சாமுண்டீஸ்வரி அதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சு முடிக்கிறாங்க. அதை வந்து அவங்களோட பெரிய மாப்பிள்ளை கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க ஃபோன் பண்ணி நம்மளோட பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட கேட்கும்போது அவங்க மொத்த லிஸ்ட்டையும் செஞ்சு கட்டில் முதற்கொண்டு மெத்த முதற்கொண்டு நம்மளோட பரமேஸ்வரி பாட்டி ஒரு பெரிய டெம்போவிலேயே ஏற்றி அனுப்பி விட்டுட்டாங்க. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி இது என்ன மாப்பிள்ளை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இதெல்லாம் நடத்துறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புதுசாக உருவாக்கி விட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்குது எபிசோட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.